அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். என்னமோ இன்றைக்கி உங்கள் கூட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. சொல்லப்போனால் இந்த கோலமே நான் எப்போவே எடுத்து வச்சுட்டேன். அது என்னால் போடவே முடியாமல் இருந்தது. சரி இன்றைக்கி உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறக்காக சரி கோலம் வீடியோ போட்டுக்கிட்டே பேசலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி நம்ம கோலம் வீடியோ போட்டுட்டு ஒரு சில இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இல்லையா. அதனால தான் அதுவும் பார்த்திங்கன்னா கோலம் போட ஆரம்பிக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாதியில் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைங்க. நம்மளோட நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அடுத்தவங்க மூலியமாக வராது, நம்மளோட செயல்பாடுகள்னால தான் அது வரும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு புரியறதே இல்லை. அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதாவது கோயிலுக்கு போகிறோம், நம்ம சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறோம், அதனால் வந்து சாமி நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் எத்தனை பேர்த்து மனசை நோகடித்தாலும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாவக்கணக்கில் சேராது. ஏன்னா நம்ம தான் ஓடி ஓடி கோவிலுக்கு போகிறோம், ஓடி ஓடி சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. அது அப்படி இல்லைங்க. அதாவது நம்ம செஞ்சது எல்லாமே கர்மா கணக்கு இல்லையா, அதில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னா அது எப்போ நம்மளை அடிக்க ஆரம்பிக்கும்னா நம்மளால் முடியலேன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா. அதாவது ஐயோ என்னடா பண்ணுறது இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும்போது அது அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்மளால் தாங்கவே முடியாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதே நம்ம நல்ல விதமாக நல்ல எண்ணங்களோட நல்ல ஒரு பழக்க வழக்கங்களோட தூய்மையான அன்போட உண்மையாக நம்ம நடந்துக்கிட்டோன்னு கடவுளுக்கு தெரிஞ்சால் அது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் கடவுள் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வருவார் இல்லையா. ஆனால் இதே வந்து ஒருத்தருக்கு கெடுதல் நினச்சிக்கிட்டும் கெடுதலை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல செக் வைக்கணுமோ வச்சுருவார். அதுவும் இல்லாமல் அந்த செயல்பாடுகளே பார்த்திங்கன்னா அவங்களாலேயே ஏற்படுத்தினதாக தான் இருக்கும். அதுதான் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அவங்கவுங்களோட எண்ணங்களும் அவங்கவுங்களோட செயல்பாடுகளை பொறுத்து தான் அமையுங்கிறது இல்லைங்களா. அப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே சொல்லுவோம், நல்லதாகவே நடந்துக்குவோம். நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையாகட்டும் நம்மளோட குழந்தைகளையாகட்டும் அதே போல் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் நல்லதை சொல்லி கொடுப்போம். நம்மளால் முடிஞ்சால் உதவி செய்யணும், நம்மளால் முடியலையா ஒதுங்கி போயிடணும். அதை விட்டுட்டு குத்தி அவங்கள ரணப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் நம்மளோட கர்மா கணக்கில்